இது மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல் முறையாக நான் சட்டமன்றத்திற்குள்ளே வருகை தந்திருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்த நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் என் அன்பிற்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் என்னை தேர்ந்தெடுத்த சட்டமன்ற தொகுதி தியாகச்சீலர் கக்கன் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற மக்களின் சார்பாகவும் நான் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அருமை நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த அவையில் அவர் அங்கத்தினராக இல்லாதவர். இந்த அவையில் அங்கத்தினர் அல்லாதவர். அவரை பற்றி பேசுவது என்பது வழக்கத்திற்கு மீறிய ஒரு செயலாக நான் பார்க்கிறேன். ஒன்று 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 மாண்புமிகு மரபு இல்லை. இருங்க, என்ன சொல்ல வர முழுமையா கேளுங்க, கேட்டு அப்புறம் பேசுங்க. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம். I'll come to the point. சார், மாண்புமிகு பேரவை உறுப்பினர் அவர்கள் சொன்னதற்கான நம் பாயிண்ட்டுக்கு வரேன். முழுமையா அவரை பேச விடுங்க. அவர் என்ன சொல், நீங்க பேசுறீங்க, அமைதியா இருந்தாங்க. நீங்க அவர் பேச விடுங்க, அப்புறம் பேசுங்க. அமைதியா இருங்க. மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழக அரசின் சார்பாகவோ தமிழக அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற அமைப்புகளின் சார்பாகவோ தமிழக அரசு அமைத்திருக்கிற குழுக்களின் சார்பாகவோ தமிழக அரசு அமைத்திருக்கிற எந்த நிர்வாக அமைப்புகளிலுமோ அவர் அங்கத்தினராக இல்லாதவர். ஊடகங்கள் சமீப காலமாக ஒரு செய்தியை பல்வேறு செய்தியாக எழுதி கொண்டுத்தான் இருக்கிறது. ஆக ஒரு பத்திரிகையில் வருகிற செய்தியை வைத்துக் கொண்டு ஒரு நீண்டகால நெடிய பாரம்பரியம் கொண்ட ஒரு இயக்கத்திலே இருக்கிற முன்னாள் அமைச்சர் அவர்கள் சம்பந்தமில்லாத ஒரு முன்னாள் அவையில் இல்லாத ஒரு நபரை பற்றி கருத்துக்களை சொல்லுவதை ஏற்புடையதல்ல, அதை அனுமதிக்க முடியாது. மரபுகளை மீறிய செயல். இதை நிறுத்திக் கொள்வது நன்றி. மாண்புமிகு அமைச்சர் இருங்க. இனி உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான், பத்திரிகை செய்திகளை அவையில் மேற்கோள் காட்டுவதாக இருந்தால் என்னுடைய முன் அனுமதி இல்லாமல் நான் அனுமதிக்க மாட்டேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.